சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்னதான் நடக்கிறது உன் வாழ்வில்? எதுவுமே புரியவில்லை. நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் நீ நினைக்கும் எல்லாவற்றையுமே தெய்வம் வேறு விதமாக நடத்துகின்றதே என்று வருந்தி கொண்டிருக்கின்றாய். சாயப்பா, நீங்கள் கூறும் அறிவுரைகளையும் தினமும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றேன். அவற்றை நான் ஏற்றுக்கொண்டும் நடக்கின்றேன். என்னென்ன பரிகாரங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். ஆனால் என் வாழ்வில் ஏன் எல்லாம் எதிர்மறையாக நடக்கிறது என்று கேட்கிறாய். நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் உனக்கு பயத்தையே தருகிறது. சில சமயங்களில் இது நன்றாக நடக்கிறது, நிச்சயம் இந்த முறை பலன் கிடைத்துவிடும் என்று நீ நினைக்கும் பொழுது சட்டென்று அது ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறது. நல்லது நடக்கிறது, நன்மைகள் நடக்கின்றது என்று நீ உணர்ந்து மகிழும் முன்னரே அந்த நன்மைகளும் அதோடு நின்று விடுகிறது. என்ன விளையாட்டு சாயப்பா இது என்று எத்தனையோ முறை என்னை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். ஒன்றை மட்டும் புரிந்து கொள். வாழ்க்கையில் மனிதன் போடும் கணக்கு வேறு, தெய்வத்தின் கணக்கு வேறு. மனிதன் நேரத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப மனதை மாற்றிக்கொள்வான். தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று பல கோலங்களில் சிந்தித்து தீர்ப்பை தருவான். ஆனால் தெய்வமோ எந்த கட்டுப்பாடுகளுக்கும், எந்த விதிமுறைகளுக்கும், எந்த ஆசாபாசங்களுக்கும் அடிபணியாது. தெய்வத்தின் கணக்கு எப்பொழுதும் நேர்கோட்டிலேயே இருக்கும். தெய்வத்தின் தீர்ப்பு என்பது எப்பொழுதும் நீதியின் பக்கமே இருக்கும். மனிதர்களின் செயல்களுக்கு ஒரே அர்த்தம்தான் இருக்கும், நல்லது கெட்டது என்பது மட்டுமே தான் அந்த செயல்களில் நிறைந்திருக்கும். ஆனால் தெய்வத்தின் செயல்களில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும். உன் புற கண்களுக்கு ஒரு அர்த்தம் தென்படுமானால் அதன் பின்னால் வேறொரு அர்த்தமும் மறைந்திருக்கும். உனக்கு புரியும்படியாக ஒரு நிகழ்வை கூறுகிறேன், சற்று பொறுமையாக கேள். ஒரு பக்தன் தன் தெய்வத்தை நினைத்து மனதில் உருகி பாடிக்கொண்டே தெய்வத்தின் நாமத்தை உச்சரித்து கொண்டே வழியில் நடந்து சென்று கொண்டிருக்கின்றான். அவன் மனம் முழுதும் அந்த தெய்வமே நிறைந்திருக்கிறது. போகும் வழியில் ஒரு சிறு கல் தடுக்கி அந்த பக்தன் கீழே விழுகிறான். அப்பொழுது அந்த பக்தன் கடவுளை நொந்து கொள்கிறான். என்ன இறைவா, உன் நாமத்தை தானே நான் உச்சரித்து கொண்டு வந்து கொண்டிருந்தேன், இப்படி என்னை கல் தடுக்கி கீழே விழ வைக்கலாமா என்று தெய்வத்தை நிந்திக் கொள்கிறான். தெய்வத்தை நிந்திக் கொண்டே அந்த வழியை பார்த்து நடக்க துவங்குகிறான். வழியில் வரும் பெரும் பள்ளத்தை பார்த்து நகர்ந்து சென்று விடுகிறான். இப்பொழுது உன் கண்ணோட்டத்தில், அதாவது மனிதர்களின் கணக்குப்படி, ஒருவன் தெய்வ நாமத்தை உச்சரித்து கொண்டே சென்றாலுமே கூட கல் தடுக்கி விழுந்து விடுகிறான். இதுதான் மனிதனின் கணக்கு. ஆனால் தெய்வத்தின் பார்வை என்ன தெரியுமா? அந்த பக்தன் தன் நாமத்தை உச்சரித்தபடியே தன் மீது மனதை லயமாக்கி நடந்து கொண்டிருக்கும் பொழுது வருகின்ற பெரும் பள்ளத்தை தெய்வம் பார்க்கிறார். அவன் உயிரை பழிவாங்கும் பள்ளமாக தெய்வத்திற்கு தெரிகிறது. எனவேதான் அதற்கு முன்பே ஒரு சிறு கல்லை வைத்து அவனை கீழே இடச் செய்கிறார். கல்லறி கீழே விழுந்ததும் பாதையின் மீது கவனத்தை செலுத்தி பள்ளத்தை பார்த்து பக்குவமாக கடந்து விடுகிறான். கடவுளை திட்டிக் கொண்டேதான் நகர்கின்றான். ஆனால் அதை பற்றி கடவுள் கவலை கொள்வதில்லை. அவரை பொறுத்தவரை தன் பக்தனை காப்பாற்றி விட்டார். ஆனால் இது மனிதர்களுக்கு கடைசி வரை தெரிய போவதில்லை தான். பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு விட்டது தெரியாமல் கல் தடுக்கி விழுந்ததையே நினைத்து புலம்பிக் கொண்டே செல்கின்றான். என் அன்பு குழந்தையே, இதுதான் உன் வாழ்விலும் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னை நான் பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றி கொண்டு வருகிறேன். ஆனால் நீயோ சிறு சிறு கவலைகளிடம் உன் மனதை தொலைத்துவிட்டு நிற்கிறாய். தெய்வத்தின் கணக்கும் தெய்வத்தின் தீர்ப்பும் மனிதர்களுக்கு ஒருபோதும் புரிவதே இல்லை. சாயின் பிள்ளையாக நீயாவது புரிந்து கொள். இன்று முதல் எல்லா உண்மைகளையும் நீ புரிந்து கொள். உனக்கு ஏதேனும் சோதனைகளோ கஷ்டங்களோ
துன்பங்களும் வந்திருந்தால் ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நீ சிறிதாக வழிபட்டு காப்பாற்றப்பட்டு விட்டார் என்பதை புரிந்து கொள். இனிமேலும் உனக்கு நல்லதை மட்டுமே தான் செய்வேன். எனவே இனிமேல் நான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நடக்கிறது என்று புலம்பாதே. இனிமேல் நான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நடத்துகிறது என்று புலம்பாதே. உன் தெய்வம் எப்பொழுதும் உனக்கு நல்லதை தான் நினைக்கும், நல்லதை தான் நடத்தி தரும். இதில் நீ நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு நன்மைகள் தான் நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு இரு, நல்லது தானாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.